GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருக்காரு. அதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், திமுக, விசிக இதற்கிடையிலான நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள். நேற்று விசிக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு. மறுபடியும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒன்றும் உங்களுக்கு புதியவர் கிடையாதுங்க, ரொம்ப பழக்கப்பட்ட ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி எங்கே ரூட்டை மாற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அப்புறம் ஜி.கே. வாசன், எடப்பாடி பழனிசாமி இடையில சந்திச்சு பேசினாங்க இல்லையா, அந்த சந்திப்பின் பின்னணிகள் குறித்தும் தகவல்கள் வெளியாயிருக்கு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த காங்கிரஸ் தாவேகா இதுதான் கடந்த 2 நாட்களாவே தமிழ்நாட்டில் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ரொம்ப வருஷமாவே தாவேகா எப்போ உள்ள வருதுன்னு சொன்னச்சோ அப்பையிலேருந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, இது காங்கிரஸ் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக இடத்துல பேரத்தை உயர்த்துறதுக்காக தாவேகா இருக்கு, தாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2 கட்சிகள்ல யார் அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு பாக்குறது தான் பெரிய கேள்வி நமக்கு. ஓப்பனா சொல்லல, காங்கிரஸ் எங்களுக்கு வேணுங்கிறது சொல்லல. ஆனா அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காங்கிரஸ்க்கு விஜயோட தேவை அதிகமா இல்ல விஜய்க்கு காங்கிரஸோட தேவை அதிகமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு தான் தேவை அதிகம் மாதிரி சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரூவனான ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் விஜய்க்கு தான் அரசியல் ரீதியாக ஒரு பேக்கப் தேவை, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அணி தேவை. அதனால தான் விஜய் தான் எதிர்பார்த்தார் காங்கிரஸ். என்னதான் நீங்க சொன்னது போல வெளிப்படையாக பேசுறதுனாலும் தீர்மானம் போட்டாங்களா கூட்டணி விஜய் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு, அப்பவே காங்கிரஸை மனசுல வச்சுதான் தாவேகா முடிவு எடுத்தாங்க. காங்கிரஸை இப்படியாச்சும் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாவேகா மூவ் பண்ண சமயத்துல தான் பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. அந்த பீகார் தேர்தல் முடிவுகள் என்பது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இதை வச்சாச்சு காங்கிரஸோட நம்ம பேசி காங்கிரஸை கொண்டு வந்துடலாம்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் இனிமேல் காங்கிரஸ் எப்படி நம்மளால கொண்டு வர முடியும், ஏன்னா விஜய்க்கு தான் தேவை அதிகமாக இருக்குன்னு பேசணும் இல்லையா. ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் தனித்து நின்னாலுமே அத்தனை தொகுதிகளுக்கும் வேட்பாளரை போட்டாலும் அவரால் முழுசா அத்தனை தொகுதிகளுக்கும் போய் செலவு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா காங்கிரஸும் பொறுப்பெடுத்துக்குவாங்க, காங்கிரஸும் கொஞ்சம் வேட்பாளர்ல போடுவாங்க, 2 பேருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும் பார்க்கப்பட்ட சமயத்தில் ஒரு டீலிங் பேசியிருக்காங்க போல. காங்கிரஸ்க்கு நாங்க 80 சீட்டு கொடுத்துட்றோம், அது மட்டும் இல்லாம டெப்டி சிஎம் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு தாவேகா இடத்துல டீலிங் பேசப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அதுக்கு காங்கிரஸ் பெருசா ஒரு ரியாக்ட் பண்ணல. காங்கிரஸினுடைய மனநிலை திமுகவும் வேணும், தாவேகாவும் வேணும், விஜயும் வேணும், ஸ்டாலினும் வேணும். இது எப்படி இப்போ 2 பேரும் எப்படி கூட்டணியில் காங்கிரஸ்க்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட இப்போ அவங்க சேச்சுரேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. போதும் திமுக நமக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்க. ஆனாலும் தேர்தல் நேரத்துங்கிறதுனால அவங்களால முற்றுமுழுதா திமுக விட்டு விலகவும் முடியல, ரொம்பவும் அட்டாச் ஆகி இருக்கவும் முடியல. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சீன் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட நல்ல தொடர்புல இருக்கிற ஒரே மாநில கட்சி, மாநிலத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆட்சி அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சினா திமுக தான் இருக்கு. அந்த சைடு வெஸ்ட் பெங்கால் போனீங்கனாலும் பிரச்சனை, ஹரியானா, இது இப்ப நடந்த பீகார், குஜராத், எங்கேயுமே காங்கிரஸ் பேருக்கு சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர்ல கூட்டணி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா உமர் அப்துல்லாவே காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாருல்ல. சோ இப்படியும் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் தேசிய தலைமை இதுல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியல. இதுல இந்த கே.சி. வேணுகோபால் இருக்கார் இல்லையா, அவரால் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர், கேரளாவில் தான் அரசியல் பண்றாரு. ஸோ அவருக்கு கேரளாவில் முதல்வர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதற்காக விஜயை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம அந்த ஊர்ல விஜய் சொன்னா அங்க மக்கள் கூட்டம் அதிகம், விஜய்க்கான ரசிகர் கூட்டம் அதிகம், அதை பயன்படுத்தி அதை நம்ம வாக்குகளா அறுவடை பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஐடியா காரணமா தான் சசி தரூர் பாஜக பக்கம் போறதா ரொம்ப நாளா அவருக்கு சசி தரூருக்கு சிஎம் இது கனவு இருக்கு. அவரும் அப்பையில இருந்து கேரளாவை குறி வச்சுதான் அவரும் செயல்பட்டு இருக்காரு. சோ இந்த காரணங்களும் ஒரு பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை எப்பவுமே சட்டமன்ற குழு தலைவர் எப்பவுமே தாவேகாவுக்கு ஆதரவா தான் இருப்பாரு. ஏன்னா அவருடைய தொகுதியில இனிமே திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு சீட்டு ஒதுக்காது, ஏன்னா அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு திமுகவுக்கு இருக்கிறதால தான் அவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டு திமுக அட்டாக் பண்றாருன்னு ஒரு கோணம் சொல்லப்படுது.
இன்னொரு தரப்புல பாத்தீங்க அப்படின்னா செல்வ பெருந்தகை ரெண்டு தரப்புலையும் பட்டும் படாம பேசிக்கிறாரு, அப்படியே தாமரை இலக்கண் நீர் போல இருந்துக்கிறாரு. இப்போ புதுசா வண்டியில வந்து ஏறி இருக்கிறது யாரு அப்படின்னா கார்த்தி சிதம்பரமும் ஜோதிமணியும். இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜய வானுயிர புகழ்ந்து பேசுறாங்க, அதே நேரம் பேலன்ஸ்டா பேசுற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க ஜோதிமணினா, ஒன்னும் விஜய் ஒன்னும் புதுசு கிடையாது, 2010லயே காங்கிரஸ்ல இணைய வந்தவர் தான், எங்களுக்கு ரொம்ப பழைய ஆள் தான் அவரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கார்த்தி சிதம்பரமும் விஜயை பத்தி தான் பேசுறாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையா ராகுல் காந்தி விஜய் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடைக்கிறாரு போட்டு. இது வரைக்கும் அது யூகமா தான் பேசப்பட்டது. ஆனா கார்த்தி சிதம்பரம் வந்து இல்ல, ரெண்டு பேருமே பேசிட்டது உண்மைதான் சொல்லிட்டு தகவலை பகிர்ந்துக்கிறார். அதுக்கு தான் ஜோதிமணி பதில் கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது இந்த மாதிரி ஒரு துயர சம்பவங்கள்ல தலைவர்கள் பேசுகிறது சகஜமான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, காங்கிரஸ்க்கு விஜய் வந்தாரு ஒரு பழைய ஆள் தான் எங்களுக்கு அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க. அதே காங்கிரஸ் எதிர்த்து டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணா ஹசாரே இருந்தார் இல்லையா, அவருடைய போராட்ட காலத்துல போய் அவரே சந்திச்சு அவருக்கு ஆறுதல் சொன்னது இதே விஜய் தான். அப்போ காங்கிரஸ் ஊழல் இயக்கம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண அண்ணா ஹசாரேவுக்கு விஜய் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா, அப்போ விஜயும் காங்கிரஸ் ஊழல் இயக்கமா தானே பார்த்திருக்காரு. அப்ப அந்த ஒரு நிதர்சனத்தை இவங்க புரிஞ்சுட்டு தானே பேசணும். மோடி கூட விஜய் வந்து பார்த்தாரு, அந்த கோயம்புத்தூர்ல பார்த்தாங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த கூட்டணி வந்து யாருக்கு பாதிப்புன்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் விஜய்க்கு பெரிய பாதிப்பு இருக்காது, ஏன்னா அவங்க கட்சி வந்து முதல் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா காங்கிரஸுக்கு தான் பெரிய பாதிப்பு. ஏன்னா இந்த வாக்கு வங்கி எப்படி சேரும், முதல்ல விஜய்க்கு வந்து இளைஞர்கள் பட்டாளம், அவங்க வந்து வாக்காளராக இருக்காங்க. ஆனா காங்கிரஸுக்கு வந்து எல்லா வகையான மக்களும் வாக்கு வங்கியா இருக்காங்க இல்லையா. முதியோர்கள் ஆரம்பிச்சு இந்த மிடில் ஏஜ் பீப்புள் கூட காங்கிரஸை நம்பி வாக்களிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. குறிப்பா மைனாரிட்டிஸும் காங்கிரஸ் நம்பி வாக்களிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல சித்தாந்த ரீதியாக இந்த கூட்டணி வந்து முதல் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா சந்தேகம் தான். அதனால வந்து காங்கிரஸ் இந்த ரிஸ்கை எடுக்க தயாரா இருக்குமா? ஏன்னா விஜய் தோர்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா காங்கிரஸ் வந்து விஜயால காங்கிரஸும் தோத்துட்டாங்க, இல்ல இப்ப சொல்றது போல காங்கிரஸால எல்லா கட்சியும் தோத்துட்டு வராங்கல்ல, அதனால காங்கிரஸால விஜயும் தோத்துட்டார் அப்படின்னா காங்கிரஸுக்கு அதிக பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸால வளரவே முடியாது, திமுக கூட்டணி வச்சாலும் ஏத்துக்க முடியாது. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இவங்க எல்லாம் சொல்லலாம், கார்த்தி சிதம்பரம் சொல்லலாம், ஜோதிமணி சொல்லலாம், விஜய் எல்லாம் அவர் தயாரா இருக்கான்னு சொல்லலாம். ஆனா காங்கிரஸோட எதிர்காலத்தை கருதி இந்த முடிவை காங்கிரஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். எடுத்தாலும் அதனோட விளைவுகளை வந்து காங்கிரஸ் சந்திக்க தயாரா இருக்கணும். காங்கிரஸ் இப்படி சொல்லுதா? விசிகா நேத்து என்ன சொன்னாங்க, நீங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத இந்த தேர்தலில் நாங்க வலியுறுத்த மாட்டோம், ஆனா டபுள் டிஜிட்டுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு விசிகாவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழனை நேர்காணல் செய்த அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டபுள் டிஜிட்ல தரல அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து நாங்க விலக தயார், தனித்து நிற்க தயார் அப்படின்னு நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ விசிகாவின் நிலைப்பாடு இது வந்து இதுதானா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா அவரு XYZ கிடையாது, கட்சியின் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ தலைமையினுடைய கருத்தை தான் அவர் பிரதிபலிப்பாருங்கிற அடிப்படையில இதுவுமே இப்ப நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ டபுள் டிஜிட்டுங்கிறது தான் விசிகா வைக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்டா இருக்கு இந்த தேர்தலில். ஏன்னா அவங்க 10ஓட முடக்கிடலாம், 9, 8 இந்த மாதிரி கொடுத்து முடக்கிடலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. இப்போ அதற்கு விசிகா உடன்படல, முரண்டு பிடிக்குது. அதற்கு பதிலாக அவங்க வலுவா வச்சிருந்த ஒரு பெரிய முழக்கத்தை இப்ப விட்டு கொடுத்திருக்காங்க. நாங்க உங்களுக்கு அதை விட்டு தர்றோம், ஆட்சியில் பங்கு எங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வேண்டாம், அதனால காங்கிரஸ்ல இருந்து நீங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், அந்த கோஷம் வைக்க மாட்டோம். அதற்கு பதிலா 15, 13 2 டிஜிட்ல எங்களுக்கு சீட்டு தரல அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் நீங்க சந்திப்பீங்க, நாங்க விலக தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 234 நாங்க தனிச்சு போட்டிட்டோம்னா ஒரு 7 தொகுதிகளை நாங்க குறி வச்சு அதிகமா வேலை செய்வோம் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து திமுக ரிஸ்க் எடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட திமுகவுக்கு விசிகாவோட தேவை இப்ப அதிகமா இருக்கு. ஆமா, பாமக கூட்டணியில வரலையே. அதனால பார்க்கும்போது பாஜக எல்லாம் வராங்க இல்லையா, பீகாரை ஜெயிச்சிட்டாங்க, அடுத்து பெங்காலை டார்கெட் பண்ணி வராங்க, இங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கூட பிரதமர் கோவைக்கு வந்தாரு, பிரச்சாரத்துல பாஜக முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இப்படி பெங்காலை டார்கெட் பண்றாங்க, தமிழ்நாடு டார்கெட் பண்றாங்க இல்லையா. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ஸா விசிகே எப்பவுமே இருந்திருக்கு கிரவுண்ட்ல. நீங்க பாஜகவை என்ன வேணாலும் சொல்லி விமர்சிங்க, பீகார் தேர்தல் வெற்றியில மயங்கி போய் உங்க கிடக்கல இல்லையா. பிரதமர் மோடி அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் தமிழகத்துக்கு வராரு புதிய உத்வேகத்தோட. இங்க பாஜக அது என்னதான் பிரதமரா வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க இல்லையா. அப்படியே வந்து உட்கார்ந்தபடி சொகுசா உட்கார்ல பாஜக யாருமே அதான் அவங்க சொல்லுவாங்கல்ல, எலக்டோரல் பிளைன்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த தேர்தலுக்கு பாஜக எப்பவுமே தயாராக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் நகர்வு பாஜக. இப்போ பெங்காலை டார்கெட் பண்ற மாதிரி தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி வராங்க. அதிமுக கூட்டணி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம தேர்தல் இருக்கிற சமயத்துல எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை பாஜக எடுப்பாங்க. பாமக ஆரம்பிச்சு தேமுதிக வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டு வர பிளான் பண்ணுவாங்க.
அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல திமுகவுக்கு ஒரு மிக முக்கிய உறுதுணையா விசிக இருக்கணும் இப்போ இந்த சமயத்துல. அதனால திமுக வந்து விசிகாவை விட்டு கொடுக்குமா, விசிகாவை விட்டு பிரிஞ்சிருமான்ற ஒரு கேள்வி வந்து பெருசா எழுந்திருக்கு. ஆனா பிரியாது, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டணி வச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க. இதுல இப்ப விசிக ஒரு வகையில திமுகவுக்கு பெரிய தலைவலியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஒதுக்கி வச்சிருக்கு. தலைவலி கொடுக்க விரும்பல அப்படிங்கறத அதுல பார்க்க முடியுது. அப்புறம் இன்னொரு தரப்புல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிரதமர் மோடி வந்திருக்காரு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி போய் விமான நிலையத்தில் வரவேற்றிருக்காரு. தமிழக அரசு சார்பா மு.பி. சாமிநாதன் அவர் போய் சந்திச்சிருக்காரு. அப்புறமாக ஜி.கே. வாசன் பார்த்திருக்காரு, எல்முருகன்லாம் இருக்காரு, ஆல்ரெடி அவர் நயினார் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய மனு கொடுத்திருக்காரு அவர்கிட்ட. அதாவது மக்கள் நலன் சார்ந்துதான் கொடுத்ததாக சொல்லப்படுது. நெல் எல்லாம் இருக்கு இல்லையா, தஞ்சை டெல்டா மாவட்டங்கள்ல ஈரப்பதம் அதிகமா இருந்தாலும் எடுத்துக்கணும் நெல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மனு கொடுத்ததாக தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து ஜி.கே. வாசனும் போய் சந்திச்சார். அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க, உங்க கட்சி கொடி எதுவுமே காணுமே அப்படிங்கிறப்ப, நானே வந்திருக்கேன் அப்புறம் கட்சி கொடி அப்படின்னு ஒரு தக்கான பதில் கொடுத்துட்டு போறாரு. 1996ல அவரது தந்தை மூப்பனார் ஜி.கே. மூப்பனார் திமுக அப்பெல்லாம் ரஜினி எல்லாம் வாய்ஸ் கொடுத்தாரு, ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா. அப்போ திமுக ஆட்சி வந்துச்சு. அப்ப அவர் தான் வந்து ஒரு சாணக்கியரா இருந்து அந்த தேர்தலையே நடத்தினாரு, வெற்றி பெறறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி அவரது மகனும் இந்த ஒரு பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு. குறிப்பா இப்ப எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் சந்திச்சார் இல்லையா, அப்போ வந்து அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற குரலை அவர்கிட்ட மீண்டும் வலியுறுத்திருக்காரு. அவர்கிட்ட வலியுறுத்துற தலைவர்கள் எல்லாம் வெளில இருக்காங்க, செங்கோட்டையில இருந்து வெளில போயிட்டாங்க. ஆனா இவர் சொன்னதன் அடிப்படைங்கிறது என்டிஏ வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணியா தெரியணும் அப்படின்னா நிச்சயமா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் கூட்டணியில வரணும்னு சொல்லி எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு. அதற்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, வரட்டுமே, அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதிமுகவுக்குள்ள வர வேண்டாம், என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டு போட்டு. ஏன்னா எடப்பாடி இறங்கி வந்திருக்காரு. ஏன்னா இது கூட்டணியே வரமாட்டேங்குது, தேமுதிக இது வரைக்கும் ஒரு சிக்னலும் தரல, ஜனவரி தான் சொல்லுவோன்னு உறுதியா இருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பிடிய தளர்த்தி இருக்காரு. இதனால மீண்டும் என்டிஏ கூட்டணியில டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வருவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்தாலும் பிரச்சாரம் பண்ண ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல, வரட்டுமே சொல்லலாம், ஆனா பிரச்சாரம் பண்றதுக்கு கூட்டணி தலைவரா தயாரா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் பண்ண மாட்டாரு. ஓபிஎஸ்க்காக எடப்பாடி பிரச்சாரம் பண்ணாருன்னா அரசியல் தட்பவெப்பமே மாறிட்டு தமிழ்நாட்டுல, அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா அவங்க பாஜகவோட அலையன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே அந்த கூட்டணியை அமைச்சிருவாங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்களேன். ஓபிஎஸ் வந்து கேரவன்ல, எடப்பாடி பழனிசாமி கேரவன்ல, என் நம்பிக்கை நட்சத்திரம் ஓபிஎஸ்க்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்பாரா? அது வாய்ப்பே இருக்காது. அப்புறம் வீடியோவோட கடைசி பகுதி இப்படி எல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் ஒரு வினோத செய்தி என்ன அப்படின்னா, ஒரு டிக்டாக் பிரபலம் இருக்காங்க. ட்ரம்பை பத்தி சொல்ல போறீங்க? இல்ல டிக்டாக் பிரபலம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல, இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாத்தையும் பாக்குறாங்க போல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து தகாத உறவுல ஏற்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பெண் ஆக்சுவலா, அவர் வந்து தகாத உறவுல இருந்திருக்காங்க போல. ரொம்ப நாளா நடந்துட்டு அந்த உறவுல ரொம்ப நாளா போயிட்டே இருந்திருக்கு. இதை ஒரு நாள் அந்த மேனேஜரோட மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது என்னோட கணவர்கிட்ட நீங்க வந்து இல்லீகல் அஃபைல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க போல. நீதிமன்றத்தில் விசாரிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உடனடியா 15 கோடி ஃபைன், 15 கோடி ஃபைன் கட்டுங்க அந்த அவரோட மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இருக்காங்க டிக்டாக் ஸ்டார், அவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, 15 கோடி ஃபைன் கட்டுங்க, இங்க வந்து சட்டவிரோதமா உறவுல இருந்தீங்களா, அதுக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு 15 கோடி ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க உடனடியா. இது நம்ம ஊர்ல அது எடுபடாது. நம்ம ஊர்ல திருமணத்துக்கு மீறிய உறவுகளும் அவங்க விரும்பினா போலாங்கிற மாதிரி தானே சட்டம் தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை அவங்க அமெரிக்காவில் பண்ணதுனால மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பண்ணால் அது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கும். பேசலாம் நாளைக்கும் பல செய்திகளோட. நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.